ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பேசிக் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட்டிங்கில் பேசிக் வந்து ப்ரீமியர் ப்ரோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோல தான் எல்லா மூவிஸ் சீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுவுமே ப்ரீமியர் ப்ரோ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இப்போ ஒரு சில எடிட்டர்ஸ் வந்து ஃபைனல் கட் ப்ரோ, எஃப்சிபின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் கட் ப்ரோ அது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டு. ஸோ ஆப்பிள் மேக் லேப்டாப்பில் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் லேப்டாப், விண்டோஸ் சிஸ்டமில் வந்து ப்ரீமியர் ப்ரோ தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வீடியோ எடிட்டிங்கில் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரெண்டெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீமியர் ப்ரோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோ தான் ஷார்ட்ஸ் வீடியோ, யூடியூப் வீடியோ, இன்ஸ்டா ரீல்ஸு, மூவி ப்ரோமோ, ட்ரெய்லர், கமர்ஷியல் கட்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுவுமே ப்ரீமியர் ப்ரோ தான் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் எப்படி கேப்கட், இன்ஷாட் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இப்போ மொபைல்ஸில் யூஸ் பண்ணால் அது மாதிரி இது பண்ணுவீங்களோ, அதே மாதிரி சிஸ்டமில் வந்து இது ப்ரீமியர் ப்ரோ தான் ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக் சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். ஸோ எப்படி கிராஃபிக் டிசைனில் ஃபோட்டோஷாப்போ அது மாதிரி வீடியோ எடிட்டிங்கில் ப்ரீமியர் ப்ரோ வந்து ரொம்ப பேசிக்கான சாஃப்ட்வேர். அண்ட் இதில் எல்லாம் நிறையா விஷயம் பண்ண முடியும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ, யூடியூப் வீடியோ, இன்ஸ்டா ரீல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரீமியர் ப்ரோல பார்க்க வேண்டியது என்னன்னா கட்ஸு. அதாவது இப்போ நம்ம மூவிஸ்க்கு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னா, மூவிஸ்ல என்னென்ன மாதிரியான கட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற கட்ஸ் ஒரு நார்மல் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்ஸ். இன்னும் இதை விட நிறைய கட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மேட்ச் கட், ஜம்ப் கட், எல்என்ஜி கட், கட் அண்ட் ஆக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேட்ச் கட், ஜம்ப் கட், ஜேஎல் கட் இந்த 3 இதுவும் பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அதனால டைப்ஸ் ஆஃப் கட்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ இப்போ கட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் அந்த டூல்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி கட் பண்ணுறது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த இதில் சொல்றேன். இப்போ என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து மேட்ச் கட் தான் இப்போ பார்ப்போம். மேட்ச் கட் ஆர் ரஃப் கட்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இது ஒரு கிளிப்பு, இது ஒரு கிளிப்பு, இது ரெண்டையும் கட் பண்ணி அப்படியே மேட்ச் பண்றதான். ஸோ ஸ்விட்ச் பண்ற, இந்த கிளிப்ல இருந்து இந்த கிளிப் ஸ்விட்ச் பண்றது. ஸோ இந்த கட்டு தான் நம்ம மூவிஸ்ல எல்லாமே மோஸ்ட்லி யூஸ், மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ற இந்த கட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இது இப்போ சேசிங் சீன் காமிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டவங்க காமிக்கணும். பிளஸ் அவங்க யாரும் சேஸ் பண்றாங்க, இங்க மிரர்ல தெரியுதா? ஸோ அந்த மிரர் இதுல பின்னாடி சேஸ் பண்றவங்க காமிக்கணும். அதுக்கப்புறம் ஓவராலா அந்த கார் இங்க பின்னாடி வருதா இல்லை முன்னாடி வருதா, இல்லை அந்த முன்னாடி கார் காமிக்கணும், அந்த மாதிரி காமிக்கணும். ஸோ இப்போ இது வந்து நார்மல் சேசிங் சீன். இப்போ இதுவே ஒரு மாசான வில்லன், மாசான ஹீரோ அந்த மாதிரியான ஒரு சீனை நீங்க எடிட் பண்றீங்கன்னா, ஸோ இதுதான் பேசிக். நான் காமிச்சது தான் பேசிக். ஸோ அதை இதுவே அந்த மாசான வில்லன் இல்லை மாசான ஒரு ஹீரோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்க எடிட் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து உடனே நம்ம அந்த வில்லனையோ ஹீரோவையோ காமிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு, என்னன்னா ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பிளர்ல ஒரு பேக் சைடு அந்த மாதிரி காமிக்கலாம், இல்லைன்னா பிளர்ரா காமிக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே அவங்கள, அதாவது ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்களே காமிக்காம பிளர்ரா, அவங்க இருக்கிற பிளர்ரா காமிச்சிட்டு கண்ணு மட்டும் காமிக்கிறது, லெக்கு காமிக்கிறது, ஹேண்டு காமிக்கிறது, இந்த மாதிரி அவங்க எந்திரிச்சு நடந்து வராங்க அந்த நடந்து வர்றது காமிக்கிறது, அதுவும் பிளரிங்கா. அதனால ஃபோக்கஸ்டா எல்லாமே பிளரிங்கா காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்சசரிஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரோலெக்ஸ் என்ட்ரி நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இது சவுண்ட் வருது, அதனால சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இதில் பாருங்க தெரியுதா? பிளர்ரா தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளரிங்காக தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்சசரிஸ், அவர் என்னென்ன யூஸ் பண்ணுவார். இங்கே வந்து கன்ஸ், இவரை சுற்றி எப்பவுமே கன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி எடுத்து அவர் அந்த கத்தி. ஸோ இவரோட இதுதான் அவரோட ஆக்சசரிஸ். அவரை சுற்றி இருக்கிற ஆக்சசரிஸ் வந்து இந்த மாதிரி கன்.
ஸோ இது வந்து ரொம்ப டீப்பா அவரை ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்துமே அந்த ரோலெக்ஸ்ங்கிற அந்த கேரக்டர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, அங்கங்க ஒவ்வொரு வில்லன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு பில்டப் பண்ணா இங்க வந்து அவரை காமிக்கும்போது ஓவர் பில்டப்பா இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரியான இதுதான். ஸோ அவர் என்னென்ன பண்ணுவாரு, அவரோட ஹேபிட்ஸ் என்ன, அவரோட ஆக்சசரிஸ் என்ன, அவரு எந்த மாதிரியான டேட்டூ போட்டிருக்காரா இல்லை ஸ்டட்டு போட்டிருக்காரா அப்படியெல்லாம் இது பண்றதா இது எல்லாமே தான் ஃபுல்லா காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மியூசிக் சிஸ்டம் எடுத்துட்டு வராரு. ஸோ மீன்ஸ் அவர் அதிகமாக மியூசிக் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. ஸோ அடுத்தது வந்து அவரோட கூலிங் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் அவர் பேக் சைடில் அது காமிக்கிறாங்க, உட்காந்துருக்கிறது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட டேட்டோ, அந்த டேட்டோ காமிக்கிறாங்க. ஸ்டட்டு, ஸோ அவர் வாட்சு. ஸோ அவர் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுருக்காரு, இவங்க பேசுறது இல்லாமல் அவர் ஏதோ ஒன்று யோசிச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி போவாங்க. வெறும் ஐஸ் இன்னும் இவங்க காமிக்கவே இல்லை, அதாவது அந்த கேரக்டர் யாருன்னு ஃபுல்லா காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து அவரோட ஹேபிட், அவர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாரு, ட்ரெஸ் எந்த மாதிரி இது பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மியூசிக் எப்படி கேட்பாரு, இதெல்லாம் இது பாருங்க. ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ சவுண்டு, ஸோ மியூசிக்கும் ட்ரெஸ்ஸும் அட் டைம்ல கேட்கிற ஒரு அந்த ஹேபிட் இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்றாங்க இந்த சீன்ல. ஸோ இது எல்லாமே இப்போ வரைக்குமே அவரோட ஃபுல் ஃபேஸும் காமிக்கவே இல்லை நமக்கு. ஸோ இப்போ வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு ஒரு பீக் டைம் ஒன்று வரும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு மோஸ்ட்லி இப்போ கரெக்டான ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னா அந்த பீக் டைம் பீக் சீனை ஒன்று வச்சிருப்பாங்க, சீன்ல ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த பீக் ஷாட் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் முடிச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லா காமிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி ஒரு வரலாம். இப்ப இந்த சீன்ல இதுதான் பீக், இதுதான் பீக். ஸோ இப்படி இது பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க, இப்பதான் காமிக்கிறாங்க. இப்ப பாருங்க, தெரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம ஒரு வில்லனோ இதே தான் ஹீரோ. இப்போ ஜெயிலர் ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிலர் மட்டும் இல்ல, அதுக்கப்புறத்துல ரஜினி வந்து லெக் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க, அப்புறம் அவரோட வாக் காமிப்பாங்க, கூலிங் கிளாஸ், ஹேண்ட், கண்ணு, இந்த மாதிரி ஏதாவது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பீக் பீக் இதுல அவரோட ஃபுல் ஃபோக்கஸா ஃபேஸ் காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப், இது வந்து ஜஸ்ட் மேட்ச் கட்லி ஒரு ரெண்டு கிளிப்பையும் அடுத்தடுத்த இது லாஜிக்கலா நம்ம ஆட் பண்றது. இதுல பாருங்க, இங்க இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, அடுத்த சீன் அடுத்த கட்டு வந்து வேற ஒருத்தர் பாக்குறாரு, அது வந்து வேற கட்டு, ஆனா இது ரெண்டையும் மேட்ச் பண்றது. இப்போ இங்க இருந்து ஒரு கட்டு, இவங்க ரெண்டு பேரும் இதுல இதுல பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷுவலை கன்வே பண்றதுக்காக. அடுத்தது வந்து ஜம்ப் கட். இப்போ எப்படி மேட்ச் கட்ல ரெண்டு கிளிப்பு கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்றோமோ அதே மாதிரி ஜம்ப் கட்ல என்ன பண்றோம்னா ஒரே ஷார்ட்டோட கிளிப்பையே கட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஸோ இப்போ இந்த இதுல பேக்ரவுண்ட் இவரு மாற மாட்டாரு, இந்த முன்னாடி இருக்கிற ஃபோர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த முன்னாடி இருக்கிற ஃபோர் கிரவுண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த சீன் மாத்திட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜம்ப் கட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மாட்டே ஷாட்டுக்கு பிளஸ் இந்த மாதிரி ஒரு சீனை ரொம்ப ஸ்பீடா ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் ரொம்ப என்கேஜிங்கா மாத்தணுங்கிறதுக்காக இந்த இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஜெயல் கட். ஜெயல் கட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப கியூரியஸா இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர் கட் அப்படின்னா இப்போ பாருங்க, இதுலயே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு கிளிப்பு, இது ஒரு கிளிப்பு, இது ஒரு ஆடியோ, அந்த கிளிப்போட ஆடியோ, இது அந்த கிளிப்போட ஆடியோ. ஸோ எல் கட்டுனா ஃபர்ஸ்ட் கிளிப்போட ஆடியோ செகண்ட் கிளிப் ஆரம்பிச்சும் அது முடியாம அந்த ஆடியோ செகண்ட் கிளிப்லயும் வந்துச்சுன்னா அது வந்து எல் கட். ஸோ இப்போ பாருங்க,
செகண்ட் கிளிப் வந்துச்சு. அந்த சவுண்ட் கேட்குதா? இவரோட சவுண்டு இப்போ வரைக்கும் கேட்கும். ஸோ இது வந்து எல் கட். இது ஜே கட்னா அப்படியே ரிவர்ஸ். செகண்ட் கிளிப்போட ஆடியோ ஃபர்ஸ்ட் கிளிப்லயும் வந்துச்சுன்னா அது வந்து ஜே கட். இப்போ பாருங்க. தெரியுதா? ஸோ இந்த சீன் முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஷார்ட்டோட ஆடியோ இங்க வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படத்துல இப்போ புஷ்பா டூ கூட நிறைய சீன் வந்து இந்த மாதிரியான ஆடியோல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம பார்க்கும்போது திடீர்னு வேற ஒரு ஆடியோ வரும்போது நம்ம அதை இன்னும் கூட உத்து பார்ப்போம். ஸோ அதுக்காக அந்த ஷார்ட்டுக்காக இந்த இது பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை ஃபோக்கஸ் பண்றது, ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேட் இன் ஃபேட் அவுட்னா இது வந்து இப்போ ஒரு வில்லேஜ் ஓப்பன் பண்றது, ஒரு ஸ்டோரியில இருக்க ஒரு கதையை ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அப்படியே பிளாக் டு ஒயிட் அப்படியே மாறும். அதுக்கு வந்து இப்போ இது பிளாக்னா இது வந்து பிளாக் டு ஒயிட் வரும். இது வந்து பிளாக் டீப் பிளாக்னு சொல்லுவாங்க டிரான்சிஷன்ல. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சேடான நியூஸ், ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இல்லை ஒரு கண்ணீர் அஞ்சலி வீடியோ, இந்த மாதிரியான ஒரு எமோஷன், சேடான எமோஷன் கன்வே பண்ணா அதுக்கு பிளாக் டீப் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டால்வ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா மாறும். இது வந்து மார்பிங் பிளஸ் டிசால்வ் ரெண்டுமே இருக்கு பாருங்க, சரிதான். ஸோ அந்த யங் கம்மல்ல இருந்து ஓல்டு கம்மலா மாறுறது, அது அப்படியே அதே ஃப்ரேம்ல இருந்து. ஸோ இந்த இதுல வந்து கேமரா எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. சேஞ்ச் பண்ணா நம்ம டிஜிட்டல் கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கும்போது கேமரா எதுவும் ஷேக் பண்ணக்கூடாது. ட்ரைபாட்ல வச்சு எடுத்துட்டு நம்ம மேனுவலா டிஜிட்டலா வந்து சாஃப்ட்வேர்ல நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படி பண்ணிக்கலாம். ஆனா இதுல பாருங்க, இது வந்து மார்பிங் பிளஸ் டிசால்வ் அந்த தான். அடுத்தது வந்து அந்த டிசால்வ் மட்டும். இப்போ பாருங்க, இது ஒரு ஷார்ட் 27 ஷார்ட், அதுக்கப்புறம் விஜய் வர்றது ஒரு ஷார்ட். ஸோ இப்போ இது ரெண்டு கலந்து அப்படியே வரும் ஸ்மூத்தா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஃபேட் அவுட் ஆகும், செகண்ட் ஷாட் வந்து ஃபேட் இன் ஆகும். இது வந்து எதுக்குன்னா அவங்க திங்க் பண்றது, ஒருத்தங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றது எல்லாமே இந்த டிசால்வ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாசிங் கட் ஆர் மாஸ்கிங் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்படின்னா மாஸ்க் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டை மாஸ்க் பண்ணி, இப்போ இதுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு அனிமல் ஆர் சம்திங், ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டோ, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்டோ, இல்ல அப் டு டவுனோ, டவுன் டு அப். கேமரா போல லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் போகும். இப்போ இதுல பாருங்க, இப்போ இது பண்ணி இந்த சைடு இதுதான் அந்த இது. ஸோ இது அப்படியே மாஸ்க் பண்ணிடுவாங்க. மாஸ்க் பண்ணி இங்கிருந்து இது ஃபுல்லாக போகிறோம். சரி, இப்போ இது பாருங்க, இது இருக்குமா, இதுதான் அந்த மாஸ்கிங் பண்ண போகிறது. இதுல இருந்து இப்படியே போனால் அடுத்த ஷாட் வந்து இப்போ பாருங்க, அப்படியே பாருங்க இன்னொன்று இது வரும். இங்க துணி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது ரைட்ல இருந்து ஃபுல்லா லெஃப்ட் வந்துச்சா. ஸோ இதை மாஸ்கிங் கட் பண்ணி இந்த துணி எடுத்துட்டு இருக்காங்க, துணி எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு இருக்க மாதிரி. ஸோ இது பிளஸ் இன்னும் நிறைய படத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, இது மாதிரி நிறைய கட்ஸ் இருக்கும். ஸோ இதுல பாருங்க, இப்ப பாருங்க இந்த ஷாட்டுக்கு ஹீரோயின் ஷாட்டு இதுதான் இந்த மாஸ்கிங். மேல இருந்து கீழே வருது, கீழே வரும்போது வர 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 இது மாஸ்க் பண்ணிடுவாங்க. பின்னாடி வந்து இந்த ஷார்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னு நான் உள்ள வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த இது மறைய 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 இவங்க தெளிவாங்க, மறுபடியும் இந்த இது மறைய மறைய இந்த ஷார்ட் வரும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான விஷுவல் ஷாட். மாஸ்கிங் ஷாட்னு சொல்லுவாங்க, இல்லை பாசிங் ஷாட்னு சொல்லுவாங்க. மாஸ்கிங் கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை மாஸ்கிங் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இது வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஷார்ட் கட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இது வந்து
இன்டர்ஃபேஸ்